கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திக்க கிருபை தந்தார். இயேசு சொன்ன வார்த்தை, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அருமையான வார்த்தை. லூக்கா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் என்றார். இதுவரை யாரும் சொல்லப்பா, உன் வீட்டுக்கு போப்பா, உன் பிரச்சனை வெளியே இருக்கிறியா, வீட்டுக்கு போ, சமாதானத்தோடு போ. நோய்வாய்ப்பட்ட மருத்துவமனையில் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல நல்ல சுகத்தை கொடுத்து இருக்கிறார். கிட்னி ப்ராப்ளமா, கேன்சரா, அல்லது என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சொல்லப்பா. சமீபத்தில் ஒரு மகா எனக்கு போன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு அலர்ஜியா இருக்கு, லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆகி மெடிசன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் படுக்கை எடுத்துட்டு சமாதானத்தோடு வீட்டுக்கு போங்க. ஏன்னா ஜனங்கள் அதிசயமான காரியத்தை இன்று கண்டோம் என்று இதே அதிகாரத்துல அடுத்த வசனத்துல சொல்லி பாருங்க. அவன் படுக்கை எடுத்துட்டு போயிட்டான். அவர் சொல்லார், அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். 4 பேர் சேர்ந்து கட்டிலோடு இறக்குனாங்க. அந்த 4 பேரும் பார்க்க படுக்கையில கிடந்த திமிர்வாதக்காரன் எழுந்து படுக்கை எடுத்துட்டு போனான். அதான் அதிசயம். அவங்க கண்களுக்கு முன்பாக, உங்க கண்களுக்கு முன்பாக, உங்க சத்துருக்களுக்கு நேரிடுவது உங்கள் கண் காண கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்து அவர் எழுந்து நடக்க செய்கிற கர்த்தர். ஏன்னா அந்நாள்ல நீ ஒரு சமாதானத்தோடு வீட்டுக்கு போ. கர்த்தர் ஒரு விண்ணப்பத்தை கேட்டார். அது மட்டுமல்ல, அந்நாளை நினைத்தருளினார், அடைக்கப்பட்ட வாசலை திறந்தார். நல்ல பிரச்சனை. அதுல எல்கானா சொல்லுவா, கர்த்தர் அல்லவா அவன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். திறந்தார் பாருங்க, அடைத்த வாசலை கர்த்தரே திறந்து உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுகிற கர்த்தர். தானியேல்ட்ட அந்த ராஜா கேட்கும்போது, ஜீவனுள்ள தேவன் விடுவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆமா பாருங்க, அடுத்த நாள் சமாதானமா போறான். அதே போல கர்த்தர் இன்று உங்களுக்கு சமாதானத்தோடு இருக்க கிருபை செய்வார். எங்கள் நல்ல தகப்பனே, பல பிரச்சனைகளை சந்தித்துட்டோம். வருடங்களாக, நாட்களாக படுக்கையிலே இருந்துட்டாங்க. இன்று சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க. பல பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதி இல்லாம இருந்திருப்பாங்க. சிலர் வீடை ஒத்தி வச்சுக்கிட்டு வாடகை வீட்டுல இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றீங்க, எல்லாம் திருப்பப்பட்டு சொந்த வீட்டுக்கு போங்க, கடன் இல்லாமல் வாழுங்க, உன் கடன் இன்றி நீ வாழ, உன்னை சொந்த வீட்டுக்குள்ள பிரவேசி என்று சொல்றீங்க. நாங்கள் அப்படி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் சில எந்த இடத்துல இருந்தாலும் பெர்மனன்ட் ஜாபை கொடுத்து ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.